ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்ங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு அருமையான அழகான இண்டிபெண்டன்ட் வில்லா, பக்காவான அருமையான ஹவுஸுங்க. யாருக்குமே இந்த வீட்டை பார்த்தா பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லாத அளவுக்கு தான் இப்போ இந்த பதிவில் போடக்கூடிய வீடு இருக்குதுங்க. இந்த வீடு இருக்கக்கூடிய எந்த ஏரியா, எவ்வளவு ஏரியாவில் இருக்குது இந்த வீடு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாமா? சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் காலேஜ் எல்லாருக்குமே தெரியும். அந்த எஸ்ஆர்எம் தாண்டினோம்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அம்பிகா எம்பையர் ஹோட்டல் தெரியும். இது ரெண்டுமே தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அந்த அம்பிகா எம்பையர் ஹோட்டலை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா எம்எம்டிஏவில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய வீடோடு சேர்ந்த இடமும் சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. இந்த வீடு இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க. இந்த இடத்துடைய லேண்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 40 அடிங்க. அந்த இடத்துடைய லேண்டு டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40க்கு 60ங்க. இந்த இடத்துடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட், அதாவது மொத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2400 சதுரடிங்க. இந்த 2400 சதுரடியில் 4800 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா பில்டிங் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கட்டி 3 வருஷம் மட்டும்தாங்க ஆச்சு. 3 இயர்ஸ் ஓல்டு தான். இந்த இடமும் வீடு இருக்கக்கூடிய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங். அதே மாதிரி இந்த வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பக்காவாக இன்டீரியர் எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. இட்டாலியன் மார்பிள்ஸாக இருக்கட்டும், உள்ளே வரக்கூடிய ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே லிஃப்ட் இருக்குதுங்க. லிஃப்ட்டோடு தான் இந்த வீடு இருக்குது. அப்புறம் கைரேகை வச்சு டோர் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சென்சாரோடு இருக்குதுங்க. நம்பர் லாக் இருக்குது வீட்டில். ஃபஸ்ட் கிளாஸான வீடுங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபால் சீலிங் அப்படின்னாவே கார் பார்க்கிங்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் கார் பார்க்கிங்லேருந்து ஃபால் சீலிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா ஹவுசிங் போர்டு அலாட்மெண்ட் பண்ண இடங்க, பக்காவான அப்ரூவ்டு உள்ள இடம் தான். அதே மாதிரி பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கி பக்காவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுடைய விலை அந்த வீட்டின் உரிமையாளர் எங்கள்கிட்ட சொன்ன விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 கோடி ரூபா சொல்கிறாங்க. நம்ம நினைக்கலாம் அந்த இடத்துல ஏரியா கிரவுண்ட் ரேட்டு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, பில்டப் ஏரியா சேர்த்து உள்ள இன்டீரியர்லாம் பண்ணியிருக்காங்க, ஃபால் சீலிங்லாம் பண்ணியிருக்காங்க, என்னங்க 9 கோடி ரூபா சொல்கிறாங்களே, ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த 9 கோடி ரூபா அப்படிங்கிறது கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. கண்டிப்பாக நெகோசியேஷன் பண்ணி தான் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குது அப்படின்னா ஒரு விலையை கேட்டோம், அது அந்த இடமோ இல்லை வீடோ, அந்த வீட்டோட விலையை கேட்ட உடனேயே சில வீடு போய் பார்க்கலாமா வேணாமா, அந்த இடத்துல மார்க்கெட் ரேட்டை கூட அதிகமாக சொல்கிறாங்களே அப்படின்னு கூட கொஞ்சம் ஃபீல் ஆகும். அந்த இதுக்கு அந்த கருத்து அந்த ஃபீல் ஆக்கிறதுக்கு எங்களுடைய கருத்துக்கள் என்ன பதிவு பண்ணுறோன்னா, எந்த ஒரு பொருளையும் சரி அந்த இடத்துல நீங்கள் நேரில் பாருங்கள். நேரில் பார்த்தா தான் இந்த ரேட்டுக்கு உண்டான ஒர்த்து அந்த வீடு இருக்கா, அந்த வீடு அவ்வளோ ஒர்த்தாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம நேரில் போய் எப்போவுமே விசிட் பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக இந்த வீடு நம்ம ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா பார்த்து பண்ணியிருக்காங்க, பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்ஐசியில் லோனில் தான் இருக்குது. 3.5 கோடி ரூபா லோனில் இருக்குதா அந்த வீட்டின் உரிமையாளர் எங்கள்கிட்ட சொன்னாங்க. ஃபஸ்ட் கிளாஸான வீடுங்க. 3 இயர்ஸ் ஓல்டு தான். ஆனால் 3 இயர்ஸ் ஓல்டு மாதிரி தெரியாது. பக்கா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.
கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் தான் விட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான புது வீடுங்க. நிச்சயமாக அந்த ஹை கிளாஸாக வாழணும், ஹை கிளாஸாக வீடு கட்டணும்னு நினைப்பாங்க இல்லையா, லக்ஸரியான வீடு நாங்கள் கட்டணும், அந்த மாதிரியான வீடு கட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த பதிவை யார் பார்த்தாலுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடு இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான ஹவுஸ் தான். அதே மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீட்டை பார்க்கணுன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். அந்த ஏரியாவில் இந்த இடத்தையும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், டேரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட ரேட்டை உட்காந்து பேசுங்க. ரேட்டு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் லீகல் பார்க்குறதுக்கு வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு லீகல் பார்க்குறதுக்காக உங்களுடைய லீகல் அட்வைஸரை கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணிக்கங்க. அப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவுகளிலும் சொல்கிற மாதிரி தாங்க, இந்த இடம் அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ அவங்களுக்கு உண்டான அவங்களுடைய இடத்த சேல் பண்ணுறதுக்காக நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவில் போடுறது கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியும் ஓனரோட ப்ராப்பர்ட்டி தான். அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்ட்டையும் இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாதுங்க. அதை திரும்ப நான் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்குறவங்க இம்மிடியட்டாக எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த இடத்தோட வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இம்மிடியட்டாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.